ஹாய் மக்களே, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃப் தீபாவளியாக கொண்டாடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இந்த தீபாவளியில் இந்த தீபாவளி கொண்டாட்டம் எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். இந்த எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், எல்லாருக்குமே வளத்தை கொடுக்கணும், எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஃபேமிலியில் எல்லாருக்கும் சந்தோஷம் நிலவணும். நான் இது வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருக்கும் நான் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல இங்கே விரும்புகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் மெயினாக ஹாப்பி தீபாவளி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை 700 பேருக்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க கொட்டாங்குச்சி சேனலில். அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எம்எஸ் அம்மா வாய்ஸ் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன், அதுக்கு எல்லாம் பேராதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது மாதிரி என்னுடைய வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பதிவு பண்ணுறது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. குறிப்பாக ராக்கெட்டு இதெல்லாம் வைக்கும்போது ஜாக்கிரதையாக வைங்க. பெஸ்ட்டு நீங்கள் மாடியில் போய் வச்சுருங்க. ராக்கெட் வைக்கிறதா இருந்தால் மாடியில் வச்சுருங்க. வெடியெல்லாம் வைக்கும்போது புதுசாக யாராவது வெடி வைக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே இருங்க. குழந்தைங்கள்லாம் தனியாக விடாதீங்க, அவங்க பக்கத்துலேயே கைட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு தண்ணி பக்கெட்டோ இல்லை மண் பக்கெட்டோ வச்சுட்டிங்கன்னா இந்த மத்தாப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் உடனே கொளுத்துனதும் என்ன பண்ணணும், அந்த மத்தாப்பெல்லாம் அந்த மண்ணில் சொருவிடுங்க. ஏன்னா தரையில் போட்டிங்கன்னா அதை காலில் மெரிச்சிங்கன்னா உங்கள் கால் புண்ணாயிடும். ஸோ இதெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.